இங்கே இந்த 85 வயசு பாட்டி அவங்க மருமக வீட்டை விட்டு துரத்துனது அப்புறம் கூட வீடு வீடா போய் பாத்திரம் கழுவி காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்னே தெரியல. கொடுக்குற சின்ன சின்ன காசெல்லாம் கடைகள்லையும் தெரிஞ்சவங்ககிட்டையும் கொடுத்து ஒரு 500 நோட்டாவே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பையன் ஊரை விட்டு போயிட்டான். ஆனால் இவங்களுக்கோ கடைசி காலத்தில் அவங்க பையனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு பெட்ஷீட்டை அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களே தச்சுக்கிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்க மூலயமா தான் பையன் எங்கே இருக்கான்னு அவங்களுக்கு தெரிய வருது. இதனால அந்த பெட்ஷீட்டை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இவங்களும் பஸ் ஏறி போயிருக்காங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கும் போது ஒருத்தன் வந்து அவங்க பெட்ஷீட்டை பிடுங்க ட்ரை பண்ணுறாங்க. கல்லெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க பையன் வீடு வாசல் வரைக்கும் போனவங்க அவங்களால வீட்டுக்குள்ளே போக முடியல. வாசல்லே இறந்து போய் கிடக்குறாங்க அந்த பெட்ஷீட்டோட. அவங்க பையனும் பார்த்து அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு இறுதி காரியங்களாம் செஞ்சுட்டு ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பெட்ஷீட் மட்டும் கீழே கிடக்கு. அவங்க மருமகளோ இந்த பெட்ஷீட் மட்டும் என் உள்ளே இருக்குது, அவளே பிச்சைக்காரி மாதிரி இருந்தா தூக்கி வெளியே போட்டுன்னு சொல்லி எடுக்கிறாங்க. எங்கள் அம்மா ஞாபகத்துமா அது ஒன்று தான் இருக்குது விட்டுறின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அதை இழுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெட்ஷீட் கிழிந்து அந்த பெட்ஷீட் ஃபுல்லாகவே வந்து 500 நோட்டாக பறந்துக்கிட்டு இருக்கு. அவங்க மருமக உடனே கீழே குனிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து வரி இவ்வளோ கேவலமாக பண்ணுறியே, பொண்டாட்டியை தூக்கியே கன்னத்துலேயே ஒரு அறையை போட்டுறாரு. கடைசி காலத்தில் எங்கள் அம்மா கடன் அடைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, நான் அவங்கள ஒரு நாள் கூட வச்சு பார்த்தது இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. Download ShareChat.